பெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10th சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.8 பார்க்க போகிறோம். சால்வ் 1/2x plus 1/4y minus 1/3z is equal to 1/4, 1/x is equal to 1/3y and 1/x minus 1/5y plus 4/z is equal to 2/15. ஓகேவா, இதான் அவங்க கொடுத்துருக்க சம். இது என்ன அப்படின்னா மற்ற சமங்கள் இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா வேரியபிள் டினாமினேட்டில் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் கூட இருக்குது. பட் ஆனால் அது நம்பர்ஸ் நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. ஸோ இதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா லெட் 1/x அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பின்னு எடுத்துக்கணும், 1/y அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் க்யூன்னு எடுத்துக்கணும், 1/z அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இஸ் இட் கிளியர்? புரியுது? அடுத்து ஒவ்வொரு ஈக்குவேஷனும் எடுத்துருது. இப்போ இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1/2x ப்ளஸ் 1/4y மைனஸ் 1/3z இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா, இங்கே எக்ஸ் 1/x 1/y 1/z பதிலாக பிக்யூஆர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/x ஃபுல்லாகவே என்ன தான் பி தான். ஸோ p/2 ப்ளஸ் q/4 மைனஸ் r/3 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா, இஸ் இட் கிளியர்? ஓகே, இதை நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 4 3க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 2 4 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா 2 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 வரும். ஸோ 2 2 சார் 4 4 3 சார் 12 வரும். ஓகேவா, அப்போ எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 12 வரும். டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன பண்ண போகிறேன் 12 வரமா நம்ம எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது 12 மாறணும். இது 6/6 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 6p ப்ளஸ் இது 12 மாறினா 3/3 மல்டிப்ளை பண்ண ஸோ 3q மைனஸ் இது 12 மாறினா 4/4 மல்டிப்ளை பண்ணு மைனஸ் 4r டிவைடட் பை நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு 12 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா, இப்போது இங்கே இருக்க டிவைடில் இருக்க 12 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகிறப்ப மல்டிப்ளாக மாறும். அப்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r இஸ் ஈக்குவல் டு 12/4ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4 3 4s are 12. ஸோ நம்ம கிடைச்சிருக்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r இஸ் ஈக்குவல் டு 3. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, அடுத்து நமக்கு செகண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/x இஸ் ஈக்குவல் டு 1/3y அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 1/x ஈக்குவல் டு 3 1/3y 1/x என்ன வச்சுக்கிறேன் பின்னு வச்சுக்கிறேன், 1/y க்யூன்னு வச்சுருக்கோம். ஸோ q/3 இது கிராஸ் மல்டிப்ளை கொண்டு தான் நமக்கு என்ன ஆகும் 3pன்னு வருமா. ஸோ எப்படி வரும் அப்படின்னா 3p இஸ் ஈக்குவல் டு q 3p இஸ் ஈக்குவல் டு q. ஓகேவா, இதை நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா, அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் என்ன இருக்குது 1/x minus 1/5y plus 4/z is equal to 2/15. ஓகேவா, இப்போ 1/x நம்ம என்னென்னு வச்சுக்குவோம் p. ஸோ p minus q/5 plus 4 அப்படி இருக்கும் 1/z r 4r is equal to இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு இது என்னவோ மாற்றணும் இம்ப்ராப்பரில் மாற்றணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணும். 2 15s are 30 30 plus 2 32. ஸோ ஆன்சர் இஸ் 32/15. ஓகேவா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷனாகவே இந்த டினாமினேட்டரோட ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது எல்லாமே டினாமினேட்டர் பார்ட் 5 வந்துடும். ஸோ 5 into p is come to 5p minus q plus 5 4s are 20r divided 5 is equal to 32 divided 15. Is it clear? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இது ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ 5p minus q plus 20r is equal to 32 into 5/15. கேன்சல் பண்ணால் 1 5 is 5 3 5s are 15. ஸோ இது 32/3ன்னு வந்துருச்சா. இந்த 3ஐ 32 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த 3ஐ மல்டிபிள் இங்கே கொண்டு வரோம். ஸோ 3 into 5p minus q plus 20r is equal to 32.
ஸோ 3 வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 5p is come to 15p minus 3 into q is come to 3q minus 3 into plus 20 is come to plus 60r. Okay va, this is equal to 32. This is the equation 3. இப்போ நம்ம கிடைச்சிருக்க 3 ஈக்குவேஷன் அங்கே எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 6p plus 3q minus 4r is equal to 3. இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3p is equal to q. This is equation 2. Then third equation 15p minus 3q plus 6r is equal to 32. This is equation 3. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3p is equal to q இருக்குல்ல, இதை வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது இங்கே எழுதுங்க. சப்ஸ்டியூட் equation 2 in equation 1. equation 2 தூக்கி equation 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த q பதிலா 3p சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 6p plus 3 into 3p minus 4r is equal to 3 plus 6p plus 3 3s are 9p minus 4r is equal to 3. இந்த ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3p 6p plus 9p என்ன வந்துடும்னா 15p minus 4r is equal to 3. You note it down. This is the fourth equation. Okay va, அடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா, சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 in equation 1. ஓகேவா, ஈக்குவேஷன் 2 என்ன 3. ஈக்குவேஷன் 3 என்னது 15p minus 3q plus 6r is equal to 32. ஓகேவா, இந்த இடத்துல 3qக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா qக்கு பதிலாக 3p சப்ஸ்டியூட் பண்ணால் 15b minus 3 into 3p plus 6r is equal to 32. ஓகேவா, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமா, 3 into 20rன்னு வரப்போ 60rன்னு வரும். ஸோ இங்கே நேரத்தில் என்ன வரணும் 60rன்னு வரும், இங்கே அது மாதிரி 60r வரும், இங்கே வரும். ஓகேவா, ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன வரும்னா 15p minus 3 3s are 9p plus 60r is equal to 32. 15pல 9p போச்சுன்னா 6p plus 60r is equal to 32. This is the equation 5. இப்போ ஈக்குவேஷன் 4 5 pqr வேரியபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டே எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ அதை எடுத்து எழுதுங்க. 15p minus 4r is equal to 3. This is the equation 4. Then fifth equation என்ன அப்படின்னா 6p plus 60r is equal to 32. இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து இது 15p இருக்குது, இது 6p இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா 4r இருக்குது, இங்கே 60r இருக்குது. ஓகேவா, எது கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தா வந்து 6 வந்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து 60 மாற்றிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் எதாவது மல்டிப்ளை பண்ண போனால் 15 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 15. ஓகேவா, 15 into 15 என்ன வரும் 5 5s are 25, remaining to 5 2s are 10, 12 5 1 1 is 1. ஓகேவா, 25 balance to 5 7. ஓகேவா, 5 2 1 2. So 225p minus 60r is equal to 45. ஓகேவா, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எழுதணும் அப்படின்னா 6p plus 60r is equal to 32. இப்போ இது வந்து ப்ளஸ் மைனஸ் 60r ப்ளஸ் 60 ஆனால் இதை ப்ளஸ் பண்ணவே போதும். ஸோ ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் 60r மைனஸ் 60r கேன்சல் ஆயிரும். 225pயும் 6pயும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 231p is equal to 77. Now the value of p is equal to 77/231. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 7 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 7 is 7, 1 7 is 7, 3 7s are 21, remaining 2 carrying 2 இது வந்து ஒன்னோட ஜாயின் பண்ணுறப்ப 3 7s are 21. திருப்பி 11 டேபிள் பார்க்குறப்போ 1 11 is 11, 3 11s are 33. ஸோ the value of p is 3. நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம், p யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்.
இதை கொண்டு என்ன பண்ண போகிறோம்னா substitute p is equal to 3 in equation 2 because அந்த ஈக்குவேஷன் என்னதுமா 3p is equal to qன்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோமா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் q வேல்யூ கிடச்சிரும் ஸோ 3p is equal to qனா 3 into p வேல்யூ என்னதுமா 1/3 ஓகேவா the value of p வந்து 1/3 ஸோ 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு is equal to q 3 கேன்சல் ஆச்சுன்னா the value of q is equal to 1 ஓகேவா இப்போ q வேல்யூ தெரிஞ்சிச்சு p வேல்யூ தெரிஞ்சிச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் r கண்டுபிடிக்கணும் அப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்னதான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம 2 வேரியபிள் இருக்குது இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரே ஒரு வெயிட் இது கொஞ்சம் சின்னதாக வரும் ஸோ அதனால் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 15p - 4r is equal to 3 that equation is 4 substitute p is equal to 1/3 okay p ஓட வேல்யூ என்னது 1/3 in equation 4 equation 4 என்னது 15p - 4r is equal to 3 p ஓட வேல்யூ 1/3 so substitute பண்ணுங்க 15 into 1/3 minus 4r is equal to 3 cancel பண்ணுங்க 1 3 is 3 5 3s are 15 ஓகேவா so minus 4r is equal to 3 இந்த ப்ளஸ் 5 ஈக்குவலுக்கு அங்கே வரப்போ -5 மாறும் ஓகேவா இப்போ என்ன வரும் அப்படின்னா -4r is equal to 3 - 5 வந்து -2ன்னு வரும் இப்போ r is equal to -2 divided by மல்டிப்ளைக்கு 4 இங்கே வரப்போ டிவைட் ஆகும் minus கேன்சல் ஆயிரும் 1 2 is 2 2 2s are 4 so the value of r is equal to 1/2 ஓகேவா இப்போ நமக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு p ஓட வேல்யூ வந்து 1/3 q ஓட வேல்யூ வந்து 1 r ஓட வேல்யூ வந்து 1/2 நம்ம வந்து p வந்து என்ன எடுத்தோம் 1/x எடுத்தோம் q வந்து 1/y எடுத்தோம் r வந்து 1/z எடுத்தோமா p ஓட வேல்யூ என்னது 1/3 is equal to 1/x q is equal to q ஓட வேல்யூ வந்து 1 1/y r ஓட வேல்யூ வந்து 1/2 is equal to 1/z இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x is equal to 3 y is equal to 1 z is equal to 2 ஓகேவா this is our required answer thank you